ஷேய் விஷ்ணு பிரமா நந்தி முனியப்பன் ஒவ்வொரு விவசாயம் பண்ணி சாப்பிட்றவன் கணக்கில் ஒவ்வொரு குடும்பத்தாருக்குள்ளே விவசாயம் பண்ணி சாப்பிட்றானா இத்தனை கோடி தண்டை அடிச்சிட்டு பேர் தான் இந்த புரோக்கர்கள். அப்போ 4 பேர் குடும்பத்தில் இருக்கானா, இத்தனை கோடி போவோம் நம்ம வீடை கட்டலாமா காடை கட்டலாமா காடை அழிக்கலாமான்னு ஓடுவான். அதில் ஒருத்தன் என்ன சொல்லுவான், உழைச்சி மூதாட்டிகள் கொடுத்துருக்காங்க விவசாயம் பண்ணி சாப்பிடுவோம்னு சொல்லி கொடுத்துருப்பான். அவன் சொல்லுவான் கொடுத்துருக்காங்க நம்ம விவசாயம் பண்ணி சாப்பிடணும், இதை போய் எக்கடா விற்கணுங்க, கோடிக்கணக்காக வரும் கோடி. அப்போ இதுக்கு ஆரம்பிச்சு விட்டது யார்? வென்று பத்திரப்பதிவு புரோக்கர். இந்த 3ஐயும் சேர்த்து காவல்துறை அதிகாரி நீ பார்க்கலையா, அதுதான் இப்போ கணக்கு போடுதார். இந்த 3 ஈசல் மாதிரி அலைதான். கான்ஸ்டபிளை விட்டு ஒவ்வொருத்தனையாக தூக்கி பூரா இதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய சட்டம் தெரியுமா? புரோக்கராக போகிறவன் இடத்த விற்கிறவன் போகிறவன் இதெல்லாம் இது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுமா இல்லையா? கலாங்கிறதுக்கு சமம். அந்த காலத்தில் மன்னராட்சியில் ஜமீன் காலத்தில் பூரா கழுத்தில் போட்டுக்கொண்டு போய் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கழுத்தை வெட்டி பிடிங்கிட்டு போவான் அந்த நகையை. இப்போ என்ன செய்தான், அங்கங்கே ஓட்டு முத்திரை வாங்கி சேரை பிடிச்சி போட்டு எல்லாம் பூரா அரசியல்வாதி நியமித்த கவர்மெண்ட் வேளாக்கிறவன் 10,000 கோடி அனைத்தும் இப்படி திருட்டுத்தனமாக செய்தான். எவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் செய்தான், கொண்ட விளக்கம் மாதிரி செருப்பை கொண்டு அடிக்கணுங்காரு. சரியா? அதுக்குத்தான் ஒருத்தன் கைலாசத்தில் கூத்து அடித்து வச்சுருக்கானா, அந்த கூத்தில் அவன் என்ன தொழில் பார்க்கான், என்ன வீட்டில் அவன் பொண்டாட்டி எப்படி வச்சுருக்கான், எவ்வளோ சொத்து வச்சுருக்கான், என்ன நடத்துதான், ஏது நடத்துகிறான்னு அவன்கிட்ட இருக்கிற எல்லாம் லாக் பண்ணுவார். லாக்கு பண்ணல அடுத்தவன் இதை பூராமே லாக் பண்ணிடுவார். எப்படி? இதான் கணக்கு, கடவுள் எடுக்கிற கணக்கு, இதுதான் கணக்கு. தப்பு செய்தா விவசாயம் கொடுத்துருக்கேன், விவசாயத்தில் உழைச்சி சாப்பிடு. நான் 2ஆம் நம்பரை திருச்சி பூரா பில்டிங் போடுறதுக்கும் மில்லு தொழிற்சாலை போடுறதுக்காக நான் விவசாயத்தை நான் வச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். துவச்சிருவார். எல்லா பத்திரப்பதிவுலேருந்து பூரா வென்றுகள் பூரா பல லட்சம் கோடி 10,000 கோடி பேர் தான். அதெல்லாம் அவனுக்கு தெரியலையாப்பா காவல்துறை அதிகாரி. இதை நீ கவனமாக பார்க்கல. இதில் தான் பெரிய விளையாட்டை விளையாண்டு பூமி அழிச்சிக்கிட்டு இருக்கான். அடுத்தாப்புல வென்றுகளை பிடிச்சா அரசியல்வாதி பூராமே மாட்டுவான். எல்லா கோர்ட்ஸ்லையும் கேட்டுக்கோப்பா. நீதிபதி ஜட்ஜி கொற்றார் எல்லாம் அனைத்தும் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. பத்திரப்பதிவு பதிஞ்சு கொடுக்கான்ல, மாற்றி தூக்கி போடுவான். வென்று அங்கங்கே அந்தந்த மாவட்டத்தில் இருப்பான், அந்தந்த இடத்துல இருப்பான். கூவை மாதிரி குத்த வச்சு கிடப்பான். இந்த கருங்கோழி எப்படி இருக்கும் அந்த மாதிரி கருங்கோழி சீட்டில் உட்காந்து அவனு நாற்காலி சேரில் பிடிச்சி ஆட்டுதான் சுற்றுதான். மிதிக்கிற மிதியில் நரம்பு கன்னத்துக்கு ஏற்றி போடுவார். முக்கால் சத்தியம். தப்பு செஞ்சு உன் பொண்டாட்டி உள்ளையோட நாக்கை போட்டு நக்கணுமாங்கண்டா. உழைச்சி சாப்பிட்றா. கை காலை எது கொடுத்துருக்காரு, உழைச்சி சாப்பிடு. வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, பேண்ட்டு சட்டை, பொம்பளை சுடிதாரு சேலை அணிஞ்சிட்டு நாசம் பண்ண போகிற மொட்டா பயலாம். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் பூரா புரிஞ்சுக்கப்பா. இப்போ எல்லாம் மாட்டுவான். வென்று மாட்டுவான். வென்றை பிடிச்சாலே அரசியல்வாதி எத்தனை ஏக்கர் வாங்கியிருக்கான், 10,000 கோடி 2ஆம் நம்பர் வியாபாரம் பிஸ்னஸ் பார்க்கான்ல, அவனும் உள்ளே மாட்டுவான். எல்லாம் சிட்டி கிராமத்தில் கெச்சு போட்டு தான் ஐயா வச்சுருக்காரு. ஆனால் பிடிக்கிற புடியில் அடிக்கிற அடியில் வென்று கக்குவான். பதிஞ்சு கொடுத்தவன் இந்த வார்டில் எவ்வளோ சொத்து வச்சுருக்கான், இந்த இடத்துல இந்த எம்எல்ஏ எவ்வளோ சொத்து வச்சுருக்கான். ஏண்டா பைப்பேல இந்த கைலாசத்தில் போட்ட வென்று இவனை பிடிச்சாலே எம்எல்ஏ எவ்வளோ சொத்து வாங்கியிருக்கான்னு வந்துடும், எம்பி எவ்வளோ சொத்து வாங்கியிருக்கான்னு வந்துடும், மந்திரி எவ்வளோ சொத்து வாங்கியிருக்கான்னு வந்துடும், முதலமைச்சர் எவ்வளோ சொத்து வாங்கியிருக்கான்னு வந்துடும், பஞ்சாயத்து போட்டு வார்டில் இருக்கிறவன் எவ்வளோ சொத்து வாங்கியிருக்கான்னு இவனை பிடிச்சாலே வந்துடும். இவனை அடித்தாலே போதும். இவன் அதுதான் கட்சி போட்டு வலை போட்டு மாட்டி கரெக்டாக இருக்கான். கைலாசத்தில் ஒரு வென்று பத்திரம் போட்டானா 2 பேர். இதில் ஒருத்தன் ஊமப்பே பத்திரப்பதிவுக்கு நேராக மேற்க உட்காந்துருப்பான். கூவை மாதிரி பிடிக்கிற துவச்சி எடுத்து போட. இவனை பிடிச்சா தான் 10,000 கோடி உள்ளே போட சிக்கலை மாட்டுவான். தெற்குபாளையம், ராஜபாளையம், முகவூர், தலவாய்புரம், செட்டியார்பட்டி, இளந்திரம் கொண்டான் எல்லாம் அனைத்தும் உள்ள சிவேரி வரைக்கும் உள்ளே மாட்டுவான். எல்லாம் அரசியல்வாதி மேற்க லட்சம் இடம் வாங்கி போட்டுப்பான். ஏக்கர் கணக்காக வாங்கி போட்டு 2 கை காலை தோளில் தூக்கி போட்டு போகிறே. விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு மஞ்சள் செடி எத்தனை ஏக்கர் வாங்கிடுவான். பிள்ளையும் இல்லை நொட்டும் இல்லை. பூரா அரசியலில் உட்காந்து காகித பேப்பர் வாங்கி அங்கே பூரா இந்த மலையை உடைச்சி பூரா ரோடு போடுறதுக்கு உட்காந்துருக்கான். கூவை மாதிரி பாலாக்க வந்த பாய்ப்பேல அரசியல்வாதி வாயை திறந்த குத்தி போடுவார். குத்தி ஆனால் ஓலி பூரா இடத்த பூரா பாலாக்கி மலைகளை உடைச்சி சல்லியாக உடைச்சி பூரா ரோடை பாலாக்க வந்த பாய்ப்பேல நரம்பு கீழே அடிச்சாருன்னா கன்னத்தில் வீங்கி போகும். இப்போ பத்திரப்பதியில் பிடிக்கல எல்லா அரசியலாக உள்ளே மாட்டுவான். வார்டு வரைக்கும் உள்ளே மாட்டுவான். சரிதா?
கணக்கு எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு? சும்மா உட்காந்து விளையாண்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காருந்துச்சியா? பிதிக்கிறாரு ஓட்டு முத்திரை. 2026 நாங்கள் தூக்கி நக்கிறோம், ஓட்டிடுவோமா. அதுக்குள்ளே எல்லா பத்திரப்பதிவிலும் பிடி வந்துடும். பத்திரப்பதிவு வெளியில் வென்று இந்த 2 கணக்கு நீதிமன்றத்துலேருந்து பிடிக்க வரையில் ஓட்டாடா ஓட்டத்தில் நிற்பா அம்முட்டு பேலும் முக்கால் சத்தியம்.